ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து குடைமிளகாயை வச்சு சப்பாத்தி தோசைக்கெல்லாம் ஆகிற மாதிரி சூப்பரான ஒரு கிரேவி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள். எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். ஒரு கடாயை வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன். இந்த பொருட்கள் எல்லாமே வந்து நம்ம அரைக்கிறதுக்காக தான். 2 பெரிய வெங்காயம் நீளவாக்கில் கட் பண்ணி போட்டாச்சு, 2 இஞ்சி துண்டுகள், 6 முந்திரி, ஒரு 10 பல் பூண்டு. இந்த முந்திரி வந்து நல்லா திக்னஸ் கொடுக்கும் கிரேவிக்கு. அதுக்கப்புறம் சோம்பு வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு, கொஞ்சமாக கசகசா சேர்த்திருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா கலர் மாற வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதம் ஆக வரைக்கும் வதக்கணும். வதக்கிட்டு ஆற வச்சு அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்தியாச்சு. இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்த விழுதை இதில் சேர்த்தியாச்சு. வெள்ளையாக இருக்கும். வெங்காயமும் நம்ம வந்து கண்ணாடி பதத்தில் தான் வதக்கியிருக்கோம். அப்புறம் முந்திரி சேர்த்துருக்கோம், அதனால் ஒயிட் கலரில் இருக்குது. இப்போ அதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துடலாம். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கறி மசாலா, இது எல்லாமே உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மிதமான ஹீட்டில் வச்சு கை விடாமல் கலந்துக்கிட்டே இருங்க. முந்திரி சேர்த்துக்கிறதுனால சீக்கிரமாகவே அடி பிடிச்சிரும். அடுத்தது எவ்வளோ முடியுமோ அவ்வளோ குட்டியாக கட் பண்ண தக்காளி, 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் நேரம் நல்லா வெந்த உடனே நம்ம வந்து அலசி கட் பண்ணி வச்சுருக்கிற குடைமிளகாய், 2 குடைமிளகாய் வந்து நான் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை உள்ளே சேர்த்துக்கிறேன். எல்லாமே ஒரே சைஸில் கட் பண்ணிங்க அப்படின்னா ஒரே மாதிரி வேகும், சாப்பிடவும் நல்லாயிருக்கும். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது வந்து மூடி போட்டு ஒரு 10லிருந்து 20 நிமிஷம் வேக விட்டோம் அப்படின்னா சூப்பராக கிரேவி ரெடி ஆகிடும். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மூடி போட்டுட்டு ஒரு 4-5 முறை கலந்து விடணும். நமக்கு வந்து நல்லா திக்காக வேணும் அப்படின்னா கொஞ்சம் நேரம் வரைக்கும் வேக விடலாம். இல்லை கொஞ்சம் கிரேவி பதத்தில் வேணும் அப்படின்னா ஒரு 15 நிமிஷம் வேக விட்டுட்டு எடுத்துடலாம். மேலே கொத்தமல்லி தூவி இறக்கி சப்பாத்தி தோசைக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நான் வந்து இன்றைக்கி சப்பாத்திக்கு பரிமாறியிருக்கேன். கட்டாயம் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.